அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழோடு இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ அடுத்து வரப்போற ஃபோன்ஸ்ல இந்திய அளவில் எதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கண்டிப்பாகவே ஜியோவோட ஃபீச்சர் ஃபோனுமே ஒன்று. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜியோவோட ஃபீச்சர் ஃபோனை 500 ரூபாய்க்கு லான்ச் பண்ண போறாங்க. மேலும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பற்றி இதுவரையும் நமக்கு தெரிந்த அனைத்து தகவல்களையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி வந்த லீக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா 999க்கு இந்த ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதோட மிச்ச தொகையை ஜியோமே சப்சிடைஸ் பண்ண போகுது. ஸோ இந்த ஃபோன் 500 ரூபாய்க்கு தான் லான்ச் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது 2.4 இன்ச் டிஸ்பிளேயோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேக்ல 2 மெகா பிக்சல் கேமரா, ஃப்ரண்ட்லேயுமே ஒரு VGA கேமரா கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா 512 MB ரேமோட வரப்போகுது, 4 GB இன்டர்னல் மெமரி கொடுக்க போறாங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் ஜியோ சிம் யூஸ் பண்றதுக்கு ரெடியா வரப்போகுது. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேயே 4G OLTE சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணி ப்ரௌசிங் எல்லாமே பண்ணிக்கலாம் 4G ஸ்பீட்ஸில். மேலும் பார்த்தோம் அப்படின்னா OLTEயோட கிறிஸ்டல் கிளியரான கால்ஸையுமே நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 21ஆம் தேதி ரிலையன்ஸோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடக்க போகுது. ஸோ அந்த தருணத்தில் தான் இந்த ஜியோவோட 500 ரூபாய் ஃபீச்சர் ஃபோன் அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மேலும் கிட்டத்தட்ட 20 மில்லியன் வரையும் ஆல்ரெடி சைனாலேருந்து மேனுஃபேக்சரர் கிட்ட ஜியோ ஆர்டர் கொடுத்துருக்கிறதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. இந்த ஃபோன் வாங்குறவங்களுக்காக பிரத்யேகமான சில ஜியோவோட டேட்டா ஆஃபர்ஸுமே கண்டிப்பாகவே இந்த ஃபோனோட வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரியும் சில தகவல்கள் வந்திருக்கு. பட் கண்டிப்பாகவே இந்த ஜியோவோட ஃபீச்சர் ஃபோனுக்காக சில பிரத்யேகமான டேட்டா ஆஃபர்ஸ் கண்டிப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் செகண்டரி ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஃபோன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். பிகாஸ் டேட்டா ஆஃபர்ஸ் ஜியோ சிம்ல இல்லாத அளவுக்கு இந்த புதிய போனுக்காக கண்டிப்பாகவே கொடுக்க போறாங்க. ஸோ அதற்காக இந்த ஃபோன் செகண்டரி ஃபோனா நம்மள பல பேருக்கு இருக்கலாம் அப்படிங்கிறதா என்னோட கருத்து. ஸோ இந்த ஃபோனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோன் இந்த விலைக்கு 500 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு அப்படின்னா நீங்க வாங்குவீங்களா அப்படிங்கிறத மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்துடாம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர் கூடயும் மறந்துடாம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த ஃபோனை பத்தி தெரிஞ்சுக்கட்டும். டெக் சைடிற்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.